இந்திய காங்கிரஸ் கட்சியின் ஆதரவாளர்கள் வட உத்தர மாநிலத்தின் அமேத்தி பகுதியில் இன்று பேரணியில் ஈடுபட்டனர். இதேவேளை அங்கு வந்திருந்த ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவாலை விலகுமாறு ராகுல் காந்தியின் ஆதரவாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஆம் ஆத்மி கட்சியின் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக கோஷம் எழுப்பிய ராகுல் காந்தியின் ஆதரவாளர்களை கட்டுப்படுத்தும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டிருந்தனர். ஊழலுக்கு எதிராக குரல் கொடுக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் எதனையும் கண்டு அஞ்சாதவர் என்பதுடன் பலமுள்ள அரசியல் அதிகாரத்தை பெறுவதிலும் பின்வாங்காத ஒருவராக கருதப்படுகிறார். அரசியல்வாதிகள் மத்தியில் ஊழல் தழைத்தோங்கியுள்ளமையினால் மக்கள் ஆத்திரமடைந்திருப்பதுடன் நடுத்தர வர்க்க மக்களின் மூன்றாவது தெரிவாகவும் கெஜ்ரிவால் திகழ்கின்றார். இந்த நிலைமையின் மூலம் நரேந்திர மோடி, ராகுல் காந்தி மற்றும் கெஜ்ரிவால் ஆகிய மூவரின் தெரிவில் மக்கள் குழப்பத்தை எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை பாரதிய ஜனதா கட்சியின் பின்புலத்துடன் சமாஜ்வாதி கட்சி தலைவர் முலாயம் சிங் யாதவ் அரசியல் அழுத்தத்தை பிரயோகித்து பிரசாரத்தில் ஈடுபட்ட குற்றத்துக்காக நேற்றைய தினம் இந்திய தேர்தல்கள் செயலகத்தினால் விளக்கம் கோரப்பட்டுள்ளார். வட உத்தரப்பிரதேசத்தில் மேற்கொண்ட தேர்தல் பிரசாரத்தின் போது தமது கட்சிக்கு வாக்களிக்காவிடின் நிரந்தர நியமனம் வழங்கப்பட மாட்டாது என அப்பகுதி ஆசிரியர்களை அச்சுறுத்தும் வகையில் யாதவ் செயற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை பாலியல் துஷ்பிரயோகம் மேற்கொள்பவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கக்கூடாது என யாதவ் கடந்த 10ஆம் தேதி குறிப்பிட்டிருந்தார். மேற்கு குஜராத்தில் நல்லாட்சியை வழங்குவதற்கு பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி தவறியுள்ளதாக பிரதி கல்வி அமைச்சர் சசி தரூர் குறிப்பிட்டுள்ளார். குஜராத்தில் கையாண்ட ஆட்சி முறைமையை இந்தியாவின் ஏனைய பகுதிகளில் பரப்ப வேண்டாம் என நேற்றைய தினம் தரூர் மோடியை சாடியிருந்தார். மேற்கு குஜராத்தில் கையாண்ட முறைமையை தயவு செய்து நாட்டின் ஏனைய பகுதிகளில் அமுல்படுத்த வேண்டாம் என அனைவருக்கும் கூற முடியும். ஏனென்றால் நாட்டின் பெரும்பான்மையானவர்கள் அந்த முறை தவறானது எனவும் பழங்குடி இனத்தவர்களுடையது என்றும் அந்த முறைமை மக்களை ஒரு எல்லைக்குள் அடக்குகின்றது எனவும் கூறுகின்றனர். மோடியின் நல்லாட்சியை விடவும் ஏனைய பகுதிகளில் மக்கள் சிறப்பாக நடத்தப்படுகின்றனர்.